நம்மளே வணக்கம். இதை விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாத்ரூம்லாம் வந்து ஹோல்ஸ் அடித்து போடுறோம். நம்ம அந்த ஹோல்ஸ் எதுக்காக நம்ம அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அடிக்கிறோம் அந்த ஹோல்ஸு. இந்த பாத்ரூம் வந்து ஹோல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அடித்து போடுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஹோல்ஸ் அடித்து போடுறோம். இந்த ஹோல்ஸ் நம்ம அடிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனன்றதுன்னு பார்த்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இது வந்து அழகாக இருக்கணும்னு நம்ம ஹோல்ஸ் அடிக்கிறோம். அந்த ஹோல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் போட்டு மறைச்சிடுவாங்க. அதனால் நம்ம ஹோல்ஸ் அடிக்காமலே வந்து ஸ்கொயராகவே போடலாம். ஆனால் இந்த ஹோல்ஸ் நம்ம அடிக்கிறதும் நல்ல வேலை நீட்டாக வேணும், ஃபினிஷிங்காக வேணுன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த எதிர்பார்க்கறத வந்து நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு பண்ணுறோம். ஆனால் அந்த பண்ணுறதுக்குண்டான பிரயோஜனம் நம்ம எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் அடித்து போகிறோன்னா அந்த ஹோல்ஸ் அடித்து போகிறதுக்கு உண்டான காசு பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஆனால் எந்த ஒரு கஸ்டமரும் வந்து அதை வந்து யாருமே வந்து நோட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஹோல்ஸ் அடித்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ் அடித்து போடுறோம். அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம நார்மலாகவே ஸ்கொயராகவே கட் பண்ணி போடலாம். இந்த ஸ்கொயராக கட் பண்ணி போட்டால் கூட அது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக போடாமல் ஸ்கொயராக சின்னதாகவே அடித்து நம்ம போடலாம். இது எந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் நம்ம அடித்து தெரியும்னு பார்த்திங்கன்னா, இந்த வாஷ் பேஷன் உள்ள அந்த பைப் லைனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹோல்ஸ் அடித்து போட்டால் அந்த ஹோல்ஸ் வந்து அது வந்து இப்போ ஃபிட்டிங் மாட்ட முடியாது. அதனால் அதுக்கு மட்டும் நம்ம ஹோல்ஸ் அடித்து போடலாம். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்ஸ் அடித்து போகிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேலை தான் அதிகமாக வாங்கும். அது இல்லாமல் வேலை நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வெளிநாட்டில் உள்ள ஒர்க்கு நம்ம பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்குண்டான காஸ்ட் யாருமே வந்து தரத்தில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் அடிக்கிறோம்னா அதுக்கு உண்டான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் அடித்து போகிறதுக்குள்ள ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒரே ரேட்டு தான் தராங்க. அப்போ இந்த ஒரே ரேட்டை தரத்துக்கு நம்ம செய்கிற அந்த வேலையை பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம செய்கிறோம். அந்த செய்கிறதுக்கு உண்டான பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. இந்த வேலை நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுத்தோம். இந்த பண்ணி கொடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்தோம். ஆனால் இந்த வேலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு ரேட்டு தான் போடுவோம். இப்போ மகர் அடிச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, நம்ம லே பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு, இப்போ பெரிய டைல் ஓட்டினா அதுக்கு ஒரு ரேட்டு. ஆனால் இது யாருக்கும் கஸ்டமருக்கு தெரியறதில்ல. நீங்களும் அடுத்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.